தனக்கு எதிராக வழக்கு போட்டது, முறைப்பாடு செய்தது சுமந்திரனுடைய வேலைதான் என்று சொல்லியிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள். உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்கள் குவித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நிதியியல் குற்ற புலனாய்வு பிரிவிடம் ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சமூக ஆர்வலர் தான் அந்த முறைப்பாட்டை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருந்தன. யார் அந்த சமூக ஆர்வலர் என்று தேடி பார்த்தா யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு நபர் இலங்கையில் இருக்கிறது இப்போதான் தெரிய வந்திருக்குது. அவர் ஒரு சிங்கள இனத்தைச் சேர்ந்த ஒரு நபர். எனவே அவர் தான் இந்த முறைப்பாட்டை கொடுத்திருக்கின்றார். அப்போ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களிடம் இது சம்பந்தமாக கருத்து கேட்கப்பட்டது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி அதனை அவர் வரவேற்றிருக்கிறார். இந்த மாதிரி வழக்கு போடுறது, இந்த மாதிரி முறைப்பாடு செய்கிறத நான் வரவேற்கிறேன். ஏனென்று சொன்னால் அப்பத்தான் முறையான விசாரணைகள் நடத்தப்பட்டு உண்மை என்னன்றது தெரிய வரும். இப்போ நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவு சும்மா இருக்காது தானே, இனி அக்குவர் ஆணிவரா விசாரிப்பினம். எனவே நல்ல வடிவாக விசாரித்து அவர்கள் தங்களோட வாயால் சொல்லட்டும். ஸ்ரீதரன் அவர்களிடம் சட்டவிரோதமாக எந்த விதமான சொத்துக்களும் இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லட்டும். அதுக்கு பிறகு மக்களுக்கு தெரிய வரும். எனவே இதை நான் வரவேற்கிறேன் என்று சொல்லி தைரியமாக சொல்லியிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள். அவர் இன்னும் ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருக்கார். என்னென்னு சொன்னால், தன்னுடைய பேரிலேயோ தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பேரிலோ அல்லது தன்னுடைய பினாமிகளினுடைய பேரிலோ ஏதாவது சொத்துக்கள் இருந்து நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவு கண்டுபிடிக்குமாக இருந்தால் அதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதோட இந்த வழக்கு போட்டாக்களுக்கே சொத்தை எழுதி கொடுக்கிறேன் என்று வர அவர் சொல்லி வச்சிருக்கார். அந்த அளவுக்கு தைரியமாக சொல்லியிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள். என்ன பிரச்சனை சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்கள் சேர்த்து ஒரு பிரயோசனமும் இல்லை. அதை அனுபவிக்கவும் இல்லாத, அதை வச்சிருக்கவும் இல்லாது. இப்போ எத்தனை பேரை கைது செய்து இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் முடக்கி கொண்டே ஜெயிலுக்குள்ள கொண்டே போட்டிருக்கணும். எனவே சட்டவிரோதமாக சொத்து சேர்க்கிறது, முறைகேடுகள் செய்கிறது, மோசடிகள் செய்கிறது அந்த காலமெல்லாம் மலையேறிட்டது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் மலையேறிட்டது. போன வருஷம் செப்டம்பர் மாதத்தோடு அது மலையேறி போயிடுது. இப்போ இருக்கிற அரசாங்கத்தை வச்சுக்கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது. சட்டவிரோதமான வேலைகள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏற்கனவே அப்படியான வேலைகள் செய்தாக்கள் இப்போ ஏண்டா செய்தம் என்று சொல்லி தலையில கவிச்சு ஒன்றிக்கணும். ஏன் தேவையில்லாமல் மாடி வீடு கட்டினோம், ஏன் தேவையில்லாமல் பங்களாக்களை வாங்கி குவிச்சோம் என்று சொல்லி இப்போ கடைசியாக போய் ஜெயிலுக்கான இருக்கணும். எனவே பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு போட்டதுக்கு பின்னால எங்கேயோ தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கள இனத்தைச் சேர்ந்த ஒரு ஆள் அவருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப அவரேன் வழக்கு போட்டவர் என்று சொன்னா இங்கிருந்து தூண்டி விட்டுருக்கணும், கிண்டி விட்டுருக்கணும். தன்னுடைய கட்சிக்குள்ள இருந்தே, அதாவது இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ள இருந்தே ஆட்கள் கிண்டி விட்டுருக்கணும். அதனாலதான் அவர் வழக்கு போட்டிருக்கார் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருக்கார். ஆர் அவர்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இது பச்சை குழந்தைக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிராக ஒரு வேலை நடக்குது என்று சொன்னா அது சுமந்திரன் அவர்களுடைய வேலை தான். ஏற்கனவே அவர் கட்சியினுடைய தலைவர் பதவிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வழக்கு கொண்டு போடப்பட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்தில் கடந்து இழுபடுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த வழக்கும் போடப்பட்டிருக்கிறது சுமந்திரன் தரப்பால் என்று சொல்லி ஸ்ரீதரன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னா, எங்களோட கட்சிக்குள் இருப்பவர்கள், எனக்கு எதிராக செயல்படுபவர்கள், மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழந்தவர்கள், செல்வாக்கை பெற முயற்சி செய்தும் தோற்றவர்கள், அதே போல நான் தலைவர் பதவிக்கு தெரிவு செய்யப்பட்ட போது அதனை ஆதரிப்பதாக கூறிவிட்டு நண்பேண்டா என்று கூறி போட்டு முதுகில் குத்தியவர்கள் என்று சொல்லி நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்காரு. இவ்வளத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் அது சுமந்திரன் தான் என்று சொல்லி. எனவே சுமந்திரன் தான் இந்த வழக்கை போடுவித்திருக்கிறார் சிங்கள இனத்தை கொண்டு. இதில் 2-3 நன்மைகள் இருக்கு. என்னென்னு சொன்னால், ஒன்று, தாங்கள் தப்பிக்கொள்ளலாம். நாங்கள் ஒன்றும் போடலை, எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நாங்கள் நல்ல பிள்ளைகள், அச்சா பிள்ளைகள் என்று சொல்லலாம். அதை யாரோ சிங்களாக்கள் போட்டுக்கணும் என்று சொன்னோன்னே இதில் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த செய்தியை கேள்விப்படுறாக்களுக்கு, சாதாரண பொதுமக்களுக்கும் சரி அல்லது சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இருப்பினும் தானே அவைக்கு சிங்களாக்கள் மேலே கோவம் வரும். ஏன் அந்த சிங்களவர் வழக்கு போட்டவர் என்று சொல்லி தானே. இப்போ பாருங்க, அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராகவும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்கணும் என்று சொல்லி வழக்கு போட்டது ஒரு சிங்களால். அப்போ இதுகளை கேள்விப்படுற சாதாரண தமிழ் மக்களுக்கு கோவம் வரும். என்ன, இந்த சிங்களாக்கள் இவ்வளோ காலமங்களை போட்டு படாத பாடு படுத்தினது காணாமல் இப்போ வழக்குகள் வர போட்டு கொண்டுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சாதாரண தமிழ் மக்கள் கூடும். தானே அப்படி நெச்சு கோவப்படுறதான் இந்த மாதிரியான ஆட்களுக்கு வேணும். ஏன் சொல்லுங்க பாப்போம். இப்ப தமிழ் மக்களையும் சிங்கள மக்களையும் எப்படியாவது கொழுவல் உருவாக்கி 2 பேரையும் பிரிச்சு வைக்கணும் என்று சொல்லி சிங்கள தரப்புல கொஞ்சம் பேர் வேலை செய்யணும். அவருடைய வேலையா தான் தமிழ் மக்களையும் சிங்கள மக்களையும் கொழுவிக்கொண்டே இருக்கணும், பிரிச்சு வச்சு கொண்டு இருக்கணும் என்று சொல்லி அதே ஆக்கள் தமிழ் ஆக்களையும் இருக்கணும், எங்களுடைய ஆக்களையும் கொஞ்சம் பேர் இருக்கணும் இந்த 2 இனத்தையும் பிரிச்சு வைக்கிறது. எனவே அவை இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராகவும் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிராகவும் 2 சிங்களவர்கள் வழக்கு போட்டிருக்கணும் என்றது யாருக்குமே ஒரு கோவத்தை உருவாக்கும். என்ன, ஆனால் நல்லா கூட்டி கழிச்சு பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் அவசரப்பட்டு கோவப்படக்கூடாது. அப்படி ஆராய்ஞ்சு பார்த்தோம் என்று சொன்னால் அந்த கருப்பாடுகள், அந்த வழக்கு போட செய்தாக்கள் எல்லாம் எங்கடையாக்கலாம். எனவே எங்கடையாக்கெல்லாம் தூண்டி விட்டு கொண்டிருக்கணும், சிங்களாக்கள் ஏவி விட்டு அதுக்கு சிங்களாக்களும் விடப்பட்டு கொண்டு வரையினோம். எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் சிட்டியான கவனமாக இருக்கணும். ஒன்று இனங்களை பிரிக்கிற முயற்சி முதலாவது, 2வது தங்களோட சொந்த இனத்தை தாங்களே கருவறுக்கிற முயற்சி 2வது. எனவே எப்படியான வேலைகளை யார் செய்வினோம், யாரெல்லாம் இனத்துக்கு விரோதமாக இருக்கிறோமோ அவையெல்லாம் செய்வினோம் தானே. எனவே அப்படியான வேலைகள்லாம் இப்போ நடந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல்
அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களும் இலக்கு வைக்கப்பட்டதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்குது. இன்றைய திகதியில் வந்து கூட தமிழ் தேசியம் கதைக்கிறார்கள், தமிழ் தேசியம் சார்ந்து கருத்துக்களை சொல்கிறார்கள், அந்த பாதையில் பயணம் செய்கிறார்கள். இவையெல்லாம் தானே. இப்போ ஸ்ரீதரன் அவர்கள் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்கள் சேர்த்தாரா இல்லையான்றதை இப்போ நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும், குற்றப்புலனாய்வு பிரிவு வந்து பார்த்துக்கொள்ளும். எனவே அவர்களுடைய விசாரணைகளால் நடந்து முடிஞ்ச பிறகு நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு வரும் தானே, அது வந்த பிறகு நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த வழக்கு போடுறாக்கள் பெரிய உத்தமர்களான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அங்கே தான் இருக்குது பிரச்சனை. இப்படியான வழக்குகளை போடுறதாலேயோ தனக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து இப்படி ஒடுக்குறதாலேயோ ஒரு நாளுமே வளர முடியாது. மக்கள் மத்தியில் வந்து செல்வாக்க பெறவே முடியாது. ஏற்கனவே தமிழரசு கட்சியினுடைய தலைவராக ஸ்ரீதரன் அவர்களால் தெரிவு செய்யப்பட்டவர், எல்லா தமிழ் மக்களுக்கும் தெரியும். அதுக்கு எதிராக வழக்கு போட்டது யாருன்னு தெரியும். அப்போ தமிழ் மக்களுக்கு யாரில் கோபம் வரும்? ஸ்ரீதரன் அவர்கள் மேலே கோபம் வராது. ஏன்னு சொன்னால் அவர் முறையாக தெரிவு செய்யப்பட்டவர், அவர் தலைவராக இருக்க விடாமல் தடுத்ததார்ன்றது தமிழ் மக்களுக்கு தெரியும். அப்போ தமிழ் மக்களுடைய கோபம் அங்கே தான் திரும்பும். ஏற்கனவே தோற்று போயிட்டீங்க, தேர்தலையும் தோற்று எல்லா இடமும் தோற்று, இப்போ கடைசியாக வழக்குக்கு மேலே வழக்கு போட்டு ஒரு நாளுமே மக்கள் செல்வாக்கை பெற முடியாது. இப்படி வழக்குகளுக்கு மேலே வழக்குகள் போட்டு ஒரு தடவை ஒடுக்குறதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நன்மையும் இல்லை. அவர்களுடைய அந்த வைத்தறிச்சல் வந்து கொஞ்சம் குறையுமே தவிர மற்றபடி வேறு எந்த விதமான நன்மையும் இல்லை. மிக முக்கியமாக வந்து தமிழ் மக்கள் மத்தியில் வந்து செல்வாக்க பெறவே முடியாது. தமிழ் மக்கள் வந்து சரியான புத்திசாலிகள். தானே. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் வந்து ஒரு ஆள் மேலே மதிப்பு வைக்கிறதா இருந்தா அவர் நிறைய வழக்குகள் எல்லாம் போடுவார், எல்லார்ட்ட காலையும் இடறி விழுத்துவார், எல்லாருக்கும் முதுகுல குத்துவார். எனவே அவரை நான் ஆதரிப்பீங்களா? அவர் நல்லவர் என்று சொல்லுவீங்களா? இல்லையே. நாங்கள் அப்படி பார்த்து ஒரு ஆள் ஆதரிக்கிறது இல்லை. எனவே வழக்குக்கு மேல வழக்கு போட்டு உங்களோட சொந்த தனிப்பட்ட வன்மத்தை கொட்ட முடியுமே தவிர நீங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் செல்வாக்க பெற முடியாது. தமிழ் மக்கள் மத்தியில் செல்வாக்க பெற்று மக்கள் மத்தியில் வந்து ஒரு அரசியல் தலைவராக நீங்க உருவெடுக்கணும், வடமாகாண சபைக்கு முதலமைச்சராக வரணும் என்று சொன்னா மக்கள் மத்தியில் வந்து இறங்கி வேலை செய்யணும். அதை வேற ரூட்ல போகணும், மக்களோட மக்களாக நெருங்கி வரணும், மக்களுக்கு நன்மைகள் செய்யணும். அதை விட்டுட்டு கூட இருக்கிறவனுக்கு கூலி பறித்து அவன் முதுகுல குத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி வழக்குகளை போட்டு அவனை போட்டு அடுக்கி ஒடுக்கி ஒரு நாளுமே வெல்ல முடியாது. தமிழ் மக்கள் இப்படியான ஆட்களை ஒருபோதுமே ஏற்றுக்கொள்வதில்லை. தானே. இன்றைக்கு அத்துல திலகரத்ன என்று சொல்லப்படுற ஒரு ஆளுக்கு வந்து 7 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அத்துல திலகரத்ன என்ற பேரை வந்து நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டடியில் வந்து அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து சில கைதிகள் வந்து விடுவிக்கப்பட்டார்கள். ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பு இருக்குத்தானே, அதை வந்து தவறாக பயன்படுத்தி முக்கியமான இந்த நபர் அத்துல திலகரத்ன என்று சொல்லப்படுற நபரும் வந்து விடுவிக்கப்பட்டிருந்தவர். அவர் ஏற்கனவே பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போட்டது என்னென்று சொன்னால் மோசடி செய்து ஒரு வங்கிக்கு வந்து மோசடியான சில பத்திரங்களை கொடுத்து 35 லட்சம் ரூபாய் 3.5 மில்லியன் ரூபாய் வந்து மோசடி செய்தார் என்று சொல்லி அவருக்கு மேல ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. அதுக்காகத்தான் ஆளை பிடிச்சி உள்ளுக்க போட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறைச்சாலைக்கு வந்து பொறுப்பாக இருந்த ஆட்கள் வந்து காசை வாங்கி கொண்டு லஞ்சத்தை வாங்கி கொண்டு இந்த அத்துல திலகரத்ன என்ற ஒரு ஆளை வந்து வெளியில் விட்டுட்டு நான் பிடிச்சி பிறகு அவர் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 7 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை. அதாவது பழைய கேஸ், அந்த கேஸ் தான். ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயாரித்து ஒரு வங்கியிலிருந்து 35 லட்சம் ரூபாய் காசை வந்து எடுத்தது ஒரு குற்றம். அதுக்கு வந்து 5 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை. அடுத்த குற்றம் என்ன சொன்னா அப்படி பெற்றுக்கொண்ட அந்த பணத்தை வந்து தவறான முறையில் பயன்படுத்தினார் என்று சொல்லி அதுக்கு 2 வருடங்கள். ஆகவே 5 7 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை போட்டவர் வந்து ஒரு டாக்டர் ஒரு ஆள், அவருக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வந்து இழப்பீடு கொடுக்கணும் என்று சொல்லியும் நீதிமன்ற தீர்ப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த டாக்டருடைய பேர் வந்து SWA காமினி விமலரத்ன என்று சொல்லப்படுற ஒருவர். அவருக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் என்று சொல்லி இந்த நிபந்தனைகள் எல்லாத்தையும் வந்து இந்த அத்துல திலகரத்ன வந்து ஒழுங்கான முறையில் செய்யாட்டி இன்னும் மேலதிகமாக 10 மாதங்கள் கடூழிய சிறை தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப உங்களுக்கு என்ன விளங்குது? இலங்கையில் வந்து இந்த லஞ்சம் ஊழல் மோசடிக்கு இடமே இல்லை. இப்ப மாறி மாறி தீர்ப்புகள் வந்துட்டே இருக்குது. சட்டவிரோதமான முறையில் சொத்துக்கள் சேர்க்கிறது, தேவையில்லாத வேலைகள் பார்க்கறது, இது எதுக்குமே இடம் இல்லை. அந்த காலம் மலையேறி போயிட்டுது. எனவே எல்லோரும் அதை உணர்ந்து கொண்டால் நல்லா இருக்கும். 40 நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதற்கு விசா கட்டணம் கட்ட தேவையில்லை என்று சொல்லி அரசாங்கம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. வெளியுறவு அமைச்சரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமாகிய விஜித ஹேரத் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 7 நாடுகளுக்கு அந்த நாடுகளைச் சேர்ந்த மக்கள் வந்து டூரிஸ்டா இலங்கைக்கு போனால் விசா எடுக்கத்தான் வேணும். ஆனால் விசாக்கு வந்து காசு கொடுக்க தேவையில்லை, காசு கட்ட தேவையில்லை, விசா ஃப்ரீ என்று சொல்லி
அந்த 7 நாடுகளும் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா, சீனா, ரஷ்யா, ஜப்பான், மலேசியா, தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகளுக்கு ஏற்கனவே காசு இல்லாமல் விசா எடுக்கலாம் என்று சொல்லி இப்போ வந்து அதில் 40 நாடுகளை வந்து புதுசாக சேர்த்திருக்கணும். எனவே இந்த 40 நாடுகளோட சேர்த்து மொத்தம் 47 நாடுகளை சேர்ந்த குடிமக்கள் இலங்கைக்கு போகிறதுக்கு விசாக்கு கட்டணம் கட்ட தேவையில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே அந்த 40 நாடுகளினுடைய பட்டியல்கள் மிக விரைவில் வெளியாகும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். இதன் மூலம் திரைச்சேரிக்கு ஒரு வருடத்துக்கு 66 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்று சொல்லி வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே மிக விரைவில் 47 நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் இலங்கைக்கு விசா கட்டணமின்றி பயணம் செய்ய முடியும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பினுடைய புறநகர் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இன்றைக்கு விடியப்புறம் 4:30 மணி போல கொழும்பினுடைய புறநகர் பகுதியாகிய ஒரு சிங்கள பகுதி பலகம என்று சொல்லப்படுற ஒரு பகுதி, அந்த பாணந்துறை பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு சிறிய பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ககத்துட்டுவ என்று சொல்லப்படுற ஒரு சிறிய பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய கைவிடப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆள் ஒளிச்சிருக்கிறார், மறைஞ்சிருக்கிறார் என்று சொல்லி போலீஸுக்கும் எஸ்டிஎஃப்க்கும் வந்து தகவல் கிடைக்குது. அப்போ எஸ்டிஎஃப் விசேட அதிரடிப்படை வந்து என்ன செய்யணும், சுற்றி வளைக்கணும். அந்த வீட்டை சுற்றி வளைச்சு போட்டு பார்த்தா உள்ளுக்கு ஒருவர் இருக்கிறார். அப்போ இவ்வளவு எஸ்டிஎஃப் வந்து சுற்றி வளைக்கக்குள்ள, அவ்வளோ பேர் சுற்றி வளைக்கக்குள்ள என்ன செய்திருக்கணும், 2 கையை உயர்த்தி கொண்டு வந்து சரண் அடைஞ்சிருக்கணும். அதுதான் சரியான புத்திசாலித்தனம். ஆனால் அவர் என்ன செய்கிறார், வீட்டுக்குள்ளே இருந்தவர் தன் கையில் இருந்த துவக்கால வந்து எஸ்டிஎஃப் நோக்கி சுட்டிருக்கார். இன்னும் ஒரு அறிவண்டு யோசிச்சு பாருங்க, சுட்டிருக்கார். சுட்டோன்னே எஸ்டிஎஃப் வந்து திருப்பி சுட்டிருக்கு. சுட்டோன்னா அந்த இடத்துல ஆள் சரி. இந்த செத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் 18ஆம் தேதி தெஹிவளை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு காரணமாக இருந்தவர், அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய அந்த நபர் தான் இந்த இடத்துல ஒளிச்சிருந்து எஸ்டிஎஃப்ஐ நோக்கி சுட்டு கடைசியில் வந்து இன்று அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.